ருண ரோக சத்ருன்னு சொல்கிறாங்க. எதிரி, கொலை, கொள்ளை, அடிதடி, பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸு இது மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது 6ஆம் இடம். இப்போ நிறைய பேர் செவ்வாயை தான் ஜோசிக்காரங்க செவ்வாயை தான் அடிதடி சண்டை சச்சரவுன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய சண்டை சச்சரவு புதன் தான். இந்த புதன் எப்படின்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டியை, அதாவது 6ஆம் இடம் தான், என்னுடைய ப்ராப்பர்ட்டியை அல்லது எனது சொத்தை அல்லது எனக்கு பாத்தியப்பட்டதை வேறு ஒருத்தன் பறிக்கும் பொழுது அவனை அடித்து பிடிச்சி என்னுடையதை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த 6ஆம் இடம். அதனால் 6ஆம் இடம் என்பது பொதுவாக இந்த சமூகத்தில் என்னுடைய ப்ராப்பர்ட்டியோ, என்னுடைய சொத்தோ, என்னுடைய பொருளோ, என்னுடைய உடைமைகளோ பிறரால் பறிக்கப்படாமல் பாதுகாப்பதும், அந்த பாதுகாப்பதற்கான எனது பயிற்சியும், அதை நான் பிரயோகிக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த 6ஆம் இடம் இருக்குது. அதனால தான் ருணம், ரோகம், சத்ரு. ரணம் வேற, ருணம் வேறன்னு சொல்கிறாங்க. உள்காயம் சொல்கிறதெல்லாம் ருணம். இப்போ உள்ள அடி வாங்குறது, இதை வச்சு போராடுறது, எதிர்வாதம் பண்ணுறது, அதனால கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த 6ஆம் இடத்தை. அப்போ 6ஆம் இடம் என்பது இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள். நான் சொல்கிறது சண்டைனா அடிதடி சண்டை இல்லை, வாய் சண்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? வாய் சண்டை, உள்ளாரும் ஆறாதேன்னு சொல்கிற மாதிரி, நாவினால் சுட்டவடுன்ற மாதிரி வாயிலேயே ஒருத்தனை டேமேஜ் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 6 தான். இந்த 6ஐ ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம், புதனை வைத்துன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ புதன் என்பது 3ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் கண்ட்ரோலாக வச்சிருக்கு. அப்போ ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் வாழ்வது, இந்த சமூகத்தில் கம்யூனிகேட் பண்ணுவது, இந்த சமூகத்தோட போராடுறது, தன்னை பாதுகாப்பது, தன்னுடைய எல்லா உடைமைகளும் தனக்கானதாக மாற்றி கையில் வச்சுக்கிறது, இதை கையில் வச்சுக்கிறதுக்காக சமூகத்தோட தன்னுடைய தொடர்புகளை வச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் 3ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் புதனை வச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஈஸி.